மனிதரே மூழராயிருந்தது போதும் விழித்திடுங்கள். வேதவியாசனின் சுழற்சியை விவேகமாய் அறிந்திடுங்கள். காலம் இதுவே, புவியிலே புதியதாய் உருமாறிடுங்கள். நீங்களே தெய்வமாய் மாறிடவே சாதனையை தொடங்கிடுங்கள். படைக்க பெருமாவையும் காக்கவே விஷ்ணுவையும் அழிக்க சிவனையும் புராணத்தில் சமஸ்கிருத காவியமாய் நமக்கு அறிமுகப்படுத்தினான். 3 தெய்வ சுழற்சிக்குள் மூடராய் நம்மை அமிர்தினான். கல்லை கடவுள் என்று எண்ணி ஏமாந்து நின்றோம். கல்லில் அபிஷேகம் செய்து பயனின்றி மாண்டோம். சந்தனம் குங்குமம் பால் என வீணாய் படையில் இட்டோம். அண்ணாய் நாரி போனோம், மாயம் தெரிந்திடாமல் திட்டினோம். ஐந்தொழில் ஆற்றலை பெற்ற மகான் தத்துவராயர் கூறுவதை கேளி. அவர் கூறும் உபதேசம் உந்தன் உள்ளொளிக்கு வழி வகுக்கும். அம்மா விஷ்ணு சிவனுக்கே அருளும் சுரூபானந்த சோதியை அவர் கண்டார். உனக்குள்ளே ஒளிந்திருக்கும் தெய்வமாய் சுரூபானந்த சோதியை வழிபடுவி. நீயே கடவுள் என்ற பேருண்மை அவர் தெளிவுறுத்துவார்.